நாளைக்கு தானங்க வரதா சொல்லிட்டு போனீங்க. உனக்கு தான் உடம்பு முடியல. இந்த ராஜசேகர் என்ன பண்ணிட்டு இருந்தா? எதுக்கு எனக்கு உடனே சொல்லல? நான் தாங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். மாப்பிள்ளை மேல தப்பு இல்லைங்க. மா, ஏமா போய் சொல்றீங்க? நீங்க தான் வீட்லயே அன்கான்ஷியஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்களே. பின்ன எப்படிமா அப்பாக்கு சொல்ல வேண்டாம்னு நீங்க சொன்னீங்க? மருமகளாச்சே, விட்டு கொடுக்க முடியுமா? ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்லைங்க, அது ஏதோ பித்த மயக்கம்னு சொன்னாங்க. துளசி, நான் உன்னதான் கேட்டேன். ஐயா, மைனர் அட்டாக் தான். ஒரு சின்ன பிளாக் இருக்கு. ஒரு மாசம் டேப்லெட் எடுத்துட்டு செக்அப் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஆமாங்க, சாப்பாட்டுல சில விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். துளசி, நீ தான் கார் ஓட்டிட்டு போனியா? அம்மா, அந்த ராஜசேகர் எங்க போனா? அவசரத்துல நான் தான் அவரை கூப்பிடாம போயிட்டேன். ஆமா, துளசி சொல்றது உண்மைதாங்கய்யா. நடந்த எல்லாத்தையும் பாட்டி சொல்லிட்டாங்க. டாக்டர் கிட்டயும் அப்பா பேசிட்டார். அண்ணி, உங்க தைரியம் தான் அம்மாவை காப்பாத்திருக்கு. அண்ணே, எப்பண்ணே வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எல்லாரும் எங்க போனீங்க? ஒருத்தரும் கூட இருக்க மாட்டீங்களா? மாமா, ஜஸ்ட் இப்பதான் போனோம், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அண்ணே, அவங்க தான் இருக்காங்களேன்னு போயிட்டோம். சிவா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனி ப்ராப்ளம்? நீ ப்ராப்ளமானு கேக்குற? என்ன பேசுற நீ? நீ இங்கதானே இருந்த. எனக்கு ஒரு போன் கூட பண்ணல. இல்ல, நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஏமா, அம்மாக்கு முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னால எப்படி இன்ஃபார்ம் பண்ணாம இருக்க முடிஞ்சது? மலேசியால இப்படிதான் இருப்பீங்களா? எது இடைஞ்சல், எது அவசியம்னு சொல்லிதான் தெரியணுமா? ராசு, வந்துட்டியா? யமலோகத்துக்கு போய் விசாலாட்சியை மீட்டு கொண்டு வந்திருக்கா நம்ம துளசி. அவ மட்டும் இல்லனா இந்நேரம் விசாலாட்சி நமக்கு இல்ல. அவளை கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு காரை ஓட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. உயிரை கையில புடிச்சு திரும்பவும் கொண்டு வந்துட்டா.